என் பக்கம் பாரு, அந்த பக்கம் திரும்பி என் பக்கம் பாரு. கொஞ்சம் சிரி, கொஞ்சம் கண்ணடி. அது சரி, என்னம்மா உனக்கு கண்ணடிக்க தெரியல? அட என்னம்மா நீ, இந்த பாரு, அந்த பக்கம் திரும்பி வெடுக்குன்னு இந்த பக்கம் திரும்பணும். என்னது நாடியில வெட்டு விழுந்திருக்குது? சின்ன பிள்ளையில வாசப்படியில தடுக்கி விழுந்துட்டியா? பரவாயில்ல, சினிமா உலகத்துக்கு முக வெட்டு வேணும்னு கேட்பாங்க. உனக்கு ஏற்கனவே வெட்டு விழுந்திருக்குது. நீயும் சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவ. நீ என்ன பண்ற? அங்கேயே பாரு. ரெடி? இங்க பாரு, என் பக்கம் பாரு, சீரி. இப்ப என்ன பண்ற? அந்த பக்கம் போய் நின்னு அப்படி கவுந்தாப்புல நில்லு. இன்னும் கொஞ்சம் கவுந்துக்கோ, தலையை தூக்கு. ரெடியா? என்ன பார்த்து சிரி. யார் அவன் பக்கத்துல நிக்கிற? என்ன சார் நீங்க வந்து நிக்கிறீங்க? என்ன மதன் சார், ஃபுல் ஃபிகரை போட்டோ எடுக்க சொன்னா இப்படி பாட்டு எடுக்கிறீங்களே? இல்ல சார், ஃபிகர் நல்லா இருந்தது, ஒரு 4-5 எடுத்து வச்சா உதவுமேன்னு எடுத்தேன். நமக்கு தலைமுடிதான் வேணும், ஹேர் ஆயில் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறோம். முதல்ல அதை எடுங்க சார். இந்த எடுக்கிறேன் சார். அம்மா அந்த பக்கம் வா, கொஞ்சம் திரும்ப. என்ன கூந்தல்! மதன், என்ன இவ்வளவு நீளம்? கம்ப்ளீட்டா ஒட்டு சார். ஒட்டா? போட்டோல ஒட்டெல்லாம் தெரியாது சார். போட்டோவுக்கு கீழே நாம என்ன எழுத போறோம்? தர்ம பத்தினி ஹேர் ஆயில் தைலத்தை தேய்த்தால் தலைமுடி தரையில் புரளும் அப்படின்னு போட்டா போதும். அவ்வளவுதான், வியாபாரம் பிச்சுக்கும். தைலத்துல தகராறு இருந்து வாங்கினவங்களுக்கு முடிவுறா கொட்டி போச்சுன்னா இந்த ஸ்டில்ல நாம தான் எடுத்தோம்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சது பின்னிடுவாங்க. என்னமோ உன் காட்டுல மழை பெய்யுது, அப்ப உங்க வீட்டுல லேசா தூவானம் தெரிக்குமே. அம்மா கொஞ்சம் சிரி. ஓகே, அந்த முடி அங்க வச்சுற மாதிரி முன்னாடி தூக்கி போட்டுக்கோ. அட என்னம்மா அது கூட தெரியல. அப்படித்தான் அப்படித்தான். சார் கவனிங்க, சில்லறைய கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஸ்மைல். ரெடி? ஓகே சார், என் வேலை முடிஞ்சது. சார் இந்தாங்க என் வீட்டு விலாசம். உங்க வீட்டுக்கா? எதுக்கு? தெரியாத மாதிரி தான், சும்மா வாங்க சார். பை பை. சுபியா கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, நான் அவசரம் வெளியில போயிட்டு இருக்கேன், அரை மணி நேரத்துல வந்துருவேன். எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் கேட்காதியா, முதலாளிட்ட சொல்லிடு. முதலாளிட்ட சொல்லிடு, இப்ப வந்துடுறேன். சரி சார். என்னங்க ஆபீஸ் போகலையா? ஏதாவது மறந்துட்டீங்களா? ஒண்ணும் பேசக்கூடாது. ஐயோ கைய விடுங்க, ஐயோ கைய விடுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க பேசக்கூடாது. விடுங்க. என்னது திடீர்னு நிமிஷம் வேலை விட்டுட்டு வந்து? இன்னைக்கு ஆபீஸ்ல கேலண்டர் விளம்பரத்துக்கு குத்தி வந்திருந்தா. மாடலுக்கு ஒரு போஸ் கொடுத்தா, அப்படியே எனக்கும் ஒரு போஸ் கொடுத்தா. அவளோட அட்ரஸையும் கொடுத்துட்டா. ஓஹோ, அவசரத்துல அங்க போறதுக்கு பதிலா அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டீங்களா? அவ கூப்பிட்டா அங்கில்ல போகணும், இங்க வந்து என்னையும் இந்த பாடுபடுத்துறீங்க. அதுதான் நம்ம கிட்ட இல்ல. வெளியில அழகான பொண்ணை பார்த்துட்டா மனசை பறி கொடுத்துட கூடாது, உடனே பொண்டாட்டியை தேடி போகணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நேரங்காலமே கிடையாதா? சத்தியமா கிடையாதுன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. மூடு வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன். உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கேனா? ஒரு பொண்ணு மாடலிங்க்கு வந்ததுக்கே இப்படின்னா, ஒரு நாளைக்கு 7-8 பொண்ணுங்க மாடலிங்க்கு வந்து உங்களுக்கு மூடு வந்துடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆயிடாது. உன்னை 7-8 தடவை தொந்தரவு பண்ணுவேன். இதுல யார் பேர் விழுதோ அவங்களுக்கு அப்பா ஊட்டி விடணும். 1 2 3. இரு. மீனா, நீ ஒரு சீட் எடு. அம்மா என்னது? எப்ப சீட் எடுத்தாலும் அம்மா பேரே வருது. எங்க அம்மாவை கூட்டி விடுங்க. பதிலுக்கு எனக்கு ஊட்டணும்.
என்ன ஊட்டுற சரியா? Correct, Daddy. அப்படிதான். சாப்பிடுங்கம்மா. பதிலுக்கு எனக்கு கூட்டி வரணும். நீங்க என்ன சின்ன குழந்தையா? ஏதாவது முறைச்ச சின்ன குழந்தைய கொடுத்துருவேன். ஆமா. என்னது வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு? அப்புறமா வச்சுக்கலாங்கறியா? ம். திருட்டு கள்ளி எல்லாத்துலயும் அம்மா பேரையே எழுதிருக்கியே. இதுக்கு அப்பாவும் உடந்த தினம் 8 அணா லஞ்சம் தராங்க. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். டாடி நீங்க தான் எல்லாருக்கும் ஊட்டி விடணும். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். மீனாவுக்கு ஒரு வாய், கீதாவுக்கு ஒரு வாய். லஞ்சம் வாங்குறது இங்க வந்து சொல்லணுமா? இந்தா சாப்பிடு. இப்படியே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. நாளைக்கே கல்யாணம் ஆகி உங்களை விட்டு பிரியறப்போ ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. நான் ஏன் பிரியறேன்? எல்லாரையும் கூடவே தான் வச்சுக்குவேன். வித்யா, மீனா, கீதா, டாடியை விட்டு போவீங்களா? எங்களால முடியாது. நல்லா தெம்பா கத்துங்க. We want daddy. We want daddy. I want mummy. I want Gauri. அம்மா பஸ்ஸுக்கு பணம் கொடு. இந்த அம்மா ஒட்டு சரியா இருக்கா? இந்த பஸ் சார்ஜ். வரேம்மா. சரி. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே சுத்துறீங்க? எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. அம்மா அம்மா இந்த போயிட்டு வா. டாடா டாடா. ஆமா ஆபீஸ் போகும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா? ஆள் பாதி ஆட பாதி. பொண்ணுங்க எல்லாம் திட்டுறாங்க, அப்பா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாருன்னு. எனக்கு இதுக்கு இனிமே அலங்காரம். இனிமே எவ்வளவு என்ன பார்த்து மயங்க வேண்டாம். அப்படி ஒரு ஆசை இருக்கோ மனசுல? உன்னை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்தது இல்ல. என்ன டவுட்டா? அப்பா வாங்கப்பா போலாம். போலாம் போலாம். ஏமாந்துட்டீங்களா? குழந்தைங்க கூப்பிடுறாங்க, புறப்படுங்க. இது வந்து போங்க. அதுல நான் புறப்படுங்கண்ணா. என்ன எதை மறந்துட்டீங்க? வந்து உன்னை மறந்துட்டேன். என்ன? இதான் மறந்துட்டேன். என்னங்க குழந்தையாட்டம். வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. என்ன ஆபீஸ்க்கு லீவ் போட்டுமா? அப்பா வாங்கப்பா. இத வந்துட்டேம்மா. அப்புறம் சரி 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 சரி. கதவை பூட்டிக்க. மிஸ்டர் கணேஷ், இவங்க துணிக்கடை விளம்பரத்துக்கு நம்ம மாலாவை யூஸ் பண்ணிக்கங்க. புடவை விளம்பரத்துக்கு மாலாவை விட ஐ திங்க் இந்த பொண்ணு சூட்டபிளா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், மாலாவை மாடல் பண்ணுங்க. சார், காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டினா பார்க்க அழகா இருக்கணும். சோலோ கிளப் பொம்மை மாதிரி இருக்க கூடாது. மாலாவை வேற விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு ஓகே. நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க விருப்பப்படி செய்யுங்க. சார், என் விளம்பரம் மூலமா உங்க ஆசாபாசங்களை நிறைவேற்றிக்காதீங்க. மிஸ்டர் கணேஷ் விளம்பரத்துறையில அனுபவம் உள்ளவர். அவர் வியூக்க விட்டுருங்களேன். சட்டன்லி டிசைன் நல்லா இருக்கணும். கணேஷ் விருப்பப்படி செய்வோம். வெள்ளிக்கிழமை பேப்பர்ல விளம்பரம் வரணும். காலண்டர் பிரிண்ட் பண்ண சிவகாசிக்கு டிசைன் போய் ஆகணும். எல்லாம் இன் டைம்ல நடக்கும். அப்ப நான் வரேன் சார். வரேன் மிஸ்டர் கணேஷ். போயிட்டு வாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அடுத்த விளம்பரத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. சரி சார். நீ ஈவினிங் வாமா, ஸ்டில்ஸ் எடுக்கணும். ஓகே சார். போயிட்டு வா. வரேன் சார். மிஸ்டர் கணேஷ், உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு விஷயத்திலும் ஓவர்லுக் பண்றீங்க. இது என் கம்பெனி. இங்க டிசைடிங் அத்தாரிட்டியே நான் தான். மாலா எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. அவளை மாடலா போட சொல்றேன். நீங்க கஸ்டமர் முன்னாடியே மறுப்பு சொல்லி என்ன இன்சல்ட் பண்றீங்க. சார், கம்பெனி உங்களுதா இருக்கலாம். ஆனா அவனுடைய மானத்தை காப்பாற்றணும் எங்களுடைய கடமை.
எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ரெப்புடேஷன் தான் முக்கியம், ரெமுனரேஷன் இல்ல. சாரி. ஐயோ, சாரி ராஜு, நீங்க நிக்கிறத நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஆல் ரைட். வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் கைட்டு கொடுங்க, நான் துவைச்சு அயன் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே வாஷ் பண்ணிக்கிறேன். என்னாலதான் இந்த ட்ரெஸ் வீணாச்சு, நான் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் முறை. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம், உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சேர்த்து அம்மாவே சமையல் பண்றாங்க. எதுக்கு வீண் சிரமம்? நாங்க உங்களை மூணாவது மனுஷனா நினைக்கல, எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். இப்படி நீங்க வித்தியாசமா பழகினா நான் உங்களோட பேசுறதே நிறுத்திடுவேன். ஐயோ, இனிமே நீ சொல்றதே கேக்குறேன். அப்பா அப்பா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதை சொல்லி கேட்டா காலேஜ்ல லீவ் தர மாட்டாங்க. அதனால பாட்டிக்கு சீரியஸ் லீவ் லெட்டர் எழுதிருக்கேன், கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா. நான் காலேஜ்ல படிக்கும்போது இப்படி எல்லாம் கூட லீவ் எடுக்கலங்கிற ஐடியா வராம போயிடுச்சு. சரி கொண்டா. இத பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக எப்பவோ செத்த பாட்டி பேர்ல ஏன் போய் சொல்லணும்? அவதான் சின்ன பொண்ணு தப்பு பண்ணா நீங்க கண்டிக்காம அவளுக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்களே. ஆமா, நீ அரிச்சந்தனுடைய அத்தை மக, பொய்யே சொல்ல மாட்டேன். மீனா எப்போ ஒரு பாட்டி டிசைன் பண்ண சொல்லி கொடுத்திருந்தான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுல இல்லேன்னு சொல்ல சொன்னேன், சேம் சைடுல கோல் போட்டு மாட்டி விட்டு விளாச்சு உங்க அம்மா. ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறத விட ஒரு உண்மை சொல்லி சோதனை அனுபவிக்கிறது எவ்வளவோ மேலு. தருமபுத்திரனுக்கே பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ 1,00,000 ரூபாய் வருதுன்னு வை, நீ பொய் சொல்ல மாட்டியா? கோடி ரூபாய் வந்தா கூட இந்த கௌரி பொய் சொல்ல மாட்டாமா? அவ்வளவு எதுக்கு? 1 ரூபாய் கொடு, கோடி போய் நான் சொல்றேன். சும்மா இருங்க, குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். புறப்படுங்க. புறப்படுங்கண்ணா. சீக்கிரம். மீனா, ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னப்பா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்டைலா இருக்கவே தெரியல. ஐயா, அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டாச்சு. எனக்கு எதுக்குமா ஸ்டைல்? நீங்க தான் இந்த காலத்து பசங்க, உங்களுக்கு தான் ஃபேஷன் ஸ்டைல்லாம் வேணும். நானும் நினைக்கிறது உண்டு, என் புருஷனும் அழகா ஸ்டைலா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. நான் நினைச்சா போதுமா? கௌரி, ட்ரெஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், நாம நடத்துற தாம்பத்தியம் நல்லா இருந்தா போதும். நீ என் ட்ரெஸ்ஸை பார்த்தா கட்டிக்கிட்ட, என் மனசை பார்த்து, நான் உன் அழக பார்த்து, அடக்கத்தை பார்த்து அப்பா லவ் பண்றாருடி, அம்மா கூட தான். வரேன். சரிப்பா, படிங்களேன். அம்மா, ராஜு போறாரு. ராஜு, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏன் வீட்டுல இருக்க? இன்ஸ்டிடியூட் போகலையா? இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? ஃபீஸ் கட்டல, பணம் வேணும்னு என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன? அடா, என்கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இருந்தா வித்யா கிட்ட சொல்லிருக்கலாமே. அவருக்கு நாம கொடுத்து படிக்கிறது பிடிக்கலமா? பெரிய இவரு பிரிண்டிங் டெக்னாலஜி படிக்கிறவராச்சே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னுதான். கடனை கழிக்கணுமேங்கிற பயம். படிப்புக்கு அம்மா கொடுக்கிற பணத்தை வேலைக்கு போய் திருப்பி கொடுத்தா போதும். நீங்க நல்லபடியா ஆளாயிட்டு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இப்ப படிங்க. அம்மா, குடும்ப பணத்தை அவர்கிட்ட. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. படிப்பை இதோட நிறுத்திட்டு வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன். யாரும் வேலையை வச்சுக்கிட்டு நீ வரலன்னு ஏங்கல்ல, உன் படிப்புக்கு நான் உதவி பண்றேன். முதல்ல நீ படிச்சு முடி. இந்தா இத வச்சுக்கோ, போயிட்டு வா. நான் வரேம்மா. ஆல் தி பெஸ்ட், பை. கௌரி, வந்துட்டேன். ஓடியா. என்னங்க? எங்க நம்ம பட்டாளத்தை காணல? வித்யா, மீனா.
எங்க இந்த பெரிய மனுஷி? இது வந்துட்டேன்ப்பா. இந்தா உனக்கு பைனாக்குலர், உனக்கு வாட்ச், இது உனக்கு, இது உனக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல பிசினஸ் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு வைர மோதிரம் தான். ஆமா, எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு? உங்க எல்லாருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அம்மா, அப்பாவுக்கு விதவிதமான மாடல்ல ட்ரெஸ் தைக்கணும். என்ன பூசணிக்காய் எல்லாம் தடபடலா இருக்கு? எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, திருஷ்டி சுத்தி போடணும். ஆமாமா, எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுலயும் அப்பாவும் அம்மாவும் எப்பவும் சண்டை போடாம ஒண்ணா இருக்கிறது மத்தவங்களுக்கு பொறுக்கல. ஆமா ஆமா, பக்கத்து வீட்டு மாமி பார்த்து பார்த்து நெஞ்சு வேகறாங்க. ஆமா, நீ நிக்கலையேடி. நான் பூசணிக்காய 3 சுத்து சுத்துவேன். சார், புதுசா ஒரு பொண்ணோட போட்டோ வந்திருக்கு. அதை வச்சு டிசைன் பண்ணிருக்கேன். நீங்க ஓகேன்னா ஸ்கெட்ச் போட்டுடலாம். ஷேமான்யூ, நம்ம விளம்பரம் பண்றதுன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியுமில்ல? எவ்வளவு அட்ராக்டிவா போட வேண்டிய டிசைன். நம்ம என்ன ஜூக்கா விளம்பரம் பண்றோம்? பியூட்டி பார்லர் சார். வேற யாருமே மாடலிங் கிடைக்கலையா? ஒரு அழகான பொண்ணோட போட்டோ போடக்கூடாது? ப்ளீஸ் கம் இன். பாத்தியாயா, இந்த மாதிரி யாரையாவது மாடலிங் சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா வாங்க, போங்க, உட்காருங்க. நீங்க நமக்கு வேண்டிய பொண்ணு. மூக்கு மூலியமா லட்சணமா இருக்குது. சினிமாவுல நடிக்கணுமா? கம்பெனியா ஏறி இறங்குறத விட நம்ம கம்பெனி மூலமா விளம்பரம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லிச்சு. நான் தான் வர சொன்னேன். சார், நான் போய் ஏற்பாடு பண்ணட்டா? போய் கேமரா எடுத்துட்டு வாங்க. அது சரி. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி. என்ன என்ன திடீர்னு 4 கை தெரியுது சார்? இப்படி வாங்க சார், ஸ்டில் எடுக்கிறது நானு. கொஞ்சம் தள்ளுங்க. பாருமா, கொஞ்சம் லெப்டுக்கா ஓபன் பண்ணு கண்ண. ரெடி? கொஞ்சம் சிரிமா. அப்படி ரெடி. இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து சிரிமா. அப்படி சிரிக்காதம்மா, கடவாப்பல் நரம்பெல்லாம் தெரியுது. கொஞ்சம் முடிக்க, வாயை முடிக்க. பாரு, செடி செடியா? எவன் பார்த்தாலும் சேர்த்தான். லோ அங்க சாட்டுமா? கொஞ்சம் குடிஞ்சாப்ல இருமா, அப்பதான் முகம் தெரியும். இல்லன்னா தெரியாது. மிஸ்டர் மதன், ஏன் லோ ஆங்கிள் ஷாட் எடுக்கிறீங்க? டாப் ஆங்கிள் எடுங்க. உங்களுக்கு எப்பவுமே டாப் ஆங்கிள் தான். கொஞ்சம் சிரிமா. என்ன எங்கேயோ சிரிக்க வேண்டிய சிரிப்பை இங்க வந்து சிரிச்சுட்டு இருக்க. நல்லா சிரிமா. சரி சரி, கொஞ்சம் இறங்கிக்கங்கம்மா. தேங்க்யூ. மிஸ்டர் மதன், கேஷியர் சொல்லி செக் வாங்கி கொடுங்க. ஓகே சார். எங்க கம்பெனில 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றீங்களா? 5 வருஷம் என்ன, ஆயுள் பூரா உங்ககிட்ட இருக்கேன். உங்க மூலமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா என்னையும் இந்த கம்பெனியும் மறந்துடாத. I am sending here with the blog and the advertisement. The matter was sent to you along with the block which ராத்திரி பூரா தூங்கலையா? நீங்க எங்கே தூங்க விட்டீங்க? நான் ராத்திரி உன்னை எங்க மீட் பண்ணேன்? நேர்ல வரலனாலும் என் நினைவுல வந்தீங்க. அதான் தூக்கமே வரல. அப்போ வெடிய வெடி நீ தூங்கலையா? காலையில 4 மணிக்கு தூக்கம் வந்தது. தூங்கினா கனவுலயும் உங்க தொந்தரவு. கனவுல நான் அப்படி என்னதான் பண்ணேன்? அதை வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றது சார்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் பர்த்டே. என் லைஃப்ல மறக்க முடியாதவரு நீங்க ஒருத்தரதா. தயவு செஞ்சு நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க சார். இப்பதான் வரியாப்பா? ஆமாப்பா.
சாப்பிட்டாச்சாப்பா? நான் வித்யாவட்டே சாப்பிட்டேன்ப்பா. ராஜு, என்ன வித்யா, என்னதெல்லாம்? இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. இந்தாங்க ஸ்வீட். பாத்தியாப்பா, வித்யாவுக்கு உன் மேல எவ்வளவு அக்கறை. உனக்காக எடுத்து வச்சு கொண்டாந்துருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஏற்கனவே ஆறி போயிருக்கு, சீக்கிரமா சாப்பிடுங்க. என்னடி ராஜு மேல தண்ணி ஆக்கற? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டே இருக்கேன். விழுந்து விழுந்து உபசரிக்கிறியே. துணி எல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுக்கற. ஏதாவது ஐடியா இருக்கா? என்னடி ஐடியா? இல்ல, ராஜுவை லவ் பண்ற உத்தேசம் உண்டான்னு கேட்டேன். ஏண்டி கிண்டலா? போயும் போயும் ஒரு பியூன் மகனை காதலிக்கிற அளவுக்கு நான் கேவலமா போயிடுவேன் நினைச்சியா? பக்கத்து வீட்டுல இருக்காங்களேன்னு ஆதரவு காட்டினா அத விபரீதமாவ அர்த்தம் எடுத்துக்கிறது. என்னப்பா ராஜு, பாயாசத்துல மிளகா? பாயாசத்துல ஏதடா மிளகா? தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. எங்கே வராம போயிடுங்களே, பயந்துட்டேன். நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேனே, ஆனா பயந்து பயந்து வந்தேன். ஏ, யாராவது தெரிஞ்சவங்க 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 யாராவது பார்த்துட்டா வம்பா போயிடுமேன்னு தான். ஊருக்கு பயந்தா வாழ முடியுமா? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா இருக்கு. சிம்பிளா மட்டும் இல்ல, சிங்கிளாவும் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை தவிர எனக்கு ஆதரவு காட்ட யார் இருக்காங்க? எனக்கு பர்த்டே கேக் இல்லையா? பர்த்டே இருந்தா தானே கேக் தர முடியும். அப்போ உங்களை எப்படியாவது வீட்டுக்கு வரவழைக்கதா பர்த்டேன்னு போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இது புது அனுபவம். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃபை தவிர வேற யாரையுமே நிமிந்து கூட பார்த்தது இல்ல. தினமும் ஒரு சாதமே சாப்பிட முடியுமா? ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச். ஆனாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். ஏன்? ஹலோ, எங்க போகணும்? லிஃப்ட் கொடுக்கட்டுமா? ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். போலாமா? பி கேர்ஃபுல். கண்ணம் பழுத்துடும். டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டா போதாது, டீசென்ட்டா பிஹேவ் பண்ண கத்துக்குங்க. காஃபி அவங்கள கொடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. நீதான் முதல்ல சாப்பிடணும். சார், யாரு வேணாலும் சாப்பிட்டு யாருக்கு வேணாலும் கொடுங்க. சுப்பையா, போட்டோகிராஃபர் வந்தாச்சா? இன்னும் வரலாமா? இது என்ன ஆபீஸா அவர் மாமியார் வீடா? இஷ்டத்துக்கு வராதே. நீங்க இடம் கொடுத்ததுனாலதான் பொறுப்பு இல்லாம நடக்கிறாங்க. வேலையில கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. சரிதாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வேலைக்கு வந்து முழுசா 3 மாசம் சம்பளம் கூட நீ வாங்கல. நீ என்ன மிரட்டுறியா? வரும்போது கிழிஞ்ச புடவையோட வந்திய, அத மறந்துட்டியா? யோ, ஏன் இப்படி தாறுமாறா பேசுற? என்னையா சொல்லிட்டா? என் செக்ரட்டரிங்க முறையில சொன்னா இது தப்பா? இது கூட சொல்லக்கூடாதுங்கிறியா? அதே பெரிய இடத்து செட்டப்பு. சார், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறங்க. நீங்க உட்காருங்க அம்மா. சம்பள தேதி எப்படி? 1ஆம் தேதி 5ஆம் தேதியா? கேமராவை உள்ள வச்சுக்கிறதா இல்ல வெளியே தெருவுல வச்சுக்கிறதா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் மாடிப்படிக்கு அடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷன் இவரு. அவர் மரியாதை கொடுத்தா கொடுக்காட்டி என்ன? நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கல. இந்த காபி சாப்பிடு. என்னங்க? எதுக்கு? லவ் லெட்டரா தான் இருக்கும். இந்தாங்க. எதுக்கு? உங்களுக்கு சம்பளம். நானும் பாக்குறேன். 1 மாசமா காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் என் பின்னாடியே வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களே, அதான் சம்பளம் போட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இன்னைக்கு பனிவிட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவுதான் ஃபேன் ஓடினாலும் காத்தே வர மாட்டேங்குது. அதுக்கு இப்ப என்ன செய்யுங்கிற? ஒரு ஏசி வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும்.
நீ பக்கத்துல இருக்கிறதே எனக்கு ஏசில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் எதையாவது கேட்டேன்னா இப்படி எதையாவது சொல்லி மழுப்பிடுவீங்களே. உடனே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வெகு பண்ணிடாது. நாளைக்கே வாங்கி தரேன். ஐயோ, எதையாவது சொல்லி மழுப்பிடுவீங்களே. உடனே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வெகு பண்ணிடாது. நாளைக்கே வாங்கி தரேன். ஐயோ, மிஸ்டர், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது ஒரு பொண்ணை எப்படி ஃபாலோ பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? வந்து நான் உன்னை இத பாருங்க, இந்த காதல் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பினா உங்க வீட்டு பெரியவங்களோட எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பேசுங்க. என்ன வாசல்லே உட்கார்ந்துட்ட? நான் மாறல, என் பழக்கத்தையும் மாத்திக்கல. நான் எப்போ உங்களை வாசல்ல வந்து தானே வரவேற்பேன். சாப்பிடுவாங்க. வெளியில டிஃபன் சாப்பிட்டேன். இதுக்கு முந்தி வீட்டை தவிர வெளிய எதுவுமே சாப்பிட மாட்டீங்க? சமயத்துல எங்க எது கிடைக்குதோ அதை டேஸ்ட் பண்ண வேண்டியதானே. இதுக்காக வீட்டு தேடியா வந்துட்டு இருக்க முடியும்? இந்த குழந்தைங்க தூங்காம நீங்க வருவீங்கன்னு உங்களுக்கா காத்துட்டு இருந்தாங்க. வேணா குழந்தைகளை எழுப்பி பேசட்டுமா? சார், இவர் என் ஃப்ரெண்டு. உட்காருங்க. சினிமா ஆசையில சின்ன வயசுல சென்னைக்கு வந்தவர். அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி இழைச்சிட்டாரு. கலை வளரணுங்கிற கவலையில தலைதான் வழுக்காயிருச்சு. ஆனா இப்ப ஒரு ஏற்பாடோட வந்திருக்கிறார். படம் எடுக்க போறார். ஆமா, படம் எடுக்கிறதுன்னா நிறைய பணம் செலவாகுமே. எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவர் இப்பவும் அப்போன்னு ரொம்ப சீரியஸா இழுத்துக்கிட்டு இருக்கார். அவர் மண்டே போட்ட உடனே படப்பிடிப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏன் தாத்தா தடையா இருக்கார? இல்லையே, அவர் போயிட்டாருன்னா வீட்டை வித்து வர 50,000த்துல 5000 அடி ஷூட் பண்ணிடலாம். 50,000த்துல 5000 அடி எடுக்க முடியுமா? நீங்க ஒண்ணு, அவன் வாயாலேயே படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாண்டி பஜார்ல வந்து பாருங்க. காலையில 6 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா இருட்டுறதுக்குள்ள ஏரியா விக்கிற அளவுக்கு பேசிடுறானுங்க. இந்த பாருங்க, இந்த தொழில தோத்தவன் வேற எந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்ல. வேற எந்த தொழில தோத்துட்டாலும் சினிமா படம் எடுத்து சம்பாதிச்சிடலாம். அதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. கையில பையி, வாய் நிறைய பொய், 4 புதுமுகத்தை வச்சு 30 நாள்ல படத்தை எடுத்து முடிச்சிடலாம். படத்தோட பேரு மச்சினிகள் ஜாக்கிரதை. ஓஹோ. இவர் வாழ்க்கையில நடந்த கதை. இவர் மச்சினியோட கண்ணீர் கதை. இவர் மச்சினி கயவன் ஒருவனால் கெடுக்கப்பட்டார். அதை வெளியில சொன்னா அக்கா வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துடும். சொல்லலைன்னா 10 மாசத்துல வெளியே தெரிஞ்சிடும். அந்த கயவன் வேற யாரும் இல்ல, இதோ எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு காதல் மன்னன், இவர் தான். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இந்த படத்தை எடுக்கிறார். அதில் இவருக்கும் பங்குண்டு. என்ன மிஸ்டர் மதன், நீங்களுமா? அவர் பண்ண லீலைகளை எனக்கு பங்கு இல்லைங்க. அவர் எடுக்க போற படத்துல பங்குண்டு. ஓஹோ. ஆமா, கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கீங்க? ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல தெரியும். ரிலீஸ் ஆனா தானே தெரியும். எப்படியும் சிரமப்பட்டு கொண்டாந்துருவாரு. நீங்க எடுக்க போற படத்துக்கு நான் என்ன உதவி செய்யணும்? உங்க கம்பெனியில விளம்பரத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்ல அழகான பொண்ணோட போட்டோ ஒண்ணு கதாநாயகிய நடிக்க வேணும். ஒரு தெலுங்கு பொண்ணு, தமிழ் சுத்தமா வராது. பரவாயில்லைங்க, நாங்க டப் பண்ணிக்கிறோம். டான்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது. பரவாயில்ல, டான்சர் ஆட சொல்லி கால் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா மூஞ்சி எடுத்து நாங்க ஒட்ட வச்சுக்கிறோம். இந்த சோக சீன்லாம் சுத்தமா வராது. தேவையில்லை, நாங்க சிம்பாலிக் ஷாட் போட்டுக்கிறோம் சார். அவங்க வீட்டுல வளர்க்குற நாய் அழுகுது, குதிரை அழுகுது, கண்ணுக்குட்டி அழுகுதுன்னு. இந்த பாருங்க, எதுவுமே தெரியாம இருந்தா தான் தமிழ் மார்க்கெட்ல ஓஹோன்னு வர முடியும். அப்படின்னா இந்தாங்க, சுகுணஸ்ரீன்னு பேரு. பரவாயில்லைங்க, அட்ரஸ் முன்னாடி எழுதியிருக்கு. இந்த பொண்ணே உங்க படத்துக்கு போட்டுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணே நமக்கு போதும். என்ன மிளகா பச்சி மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? என்ன கோபம்? பின்ன என்னவா, நான் உங்க மூலமா விளம்பரமான பெரிய ஆள் ஆகலாம் நம்பிதானே வந்தேன். உங்க வீட்டுல கூட இவ்வளவு செலவு இருக்காது. நான் எவ்வளவு செஞ்சுக்கேன். நான் இல்லேன்னு சொல்லியே. அவங்க எடுக்க போற படத்துக்கு புதுமுகம் வேணும்னு கேட்டப்போ என்னையே ரெக்கமெண்ட் பண்ணல, வேற எவ போட்டோவையோ கொடுத்தீங்களே. என் எதிர்காலத்தை இருட்டுல பட பாக்காதீங்க. இருட்டுலதான் எதிர்காலமே உருவாகுது. என்னது? விளக்கெல்லாம் போட்டு எடுக்கிற சினிமாவை இருட்டுல தானே காட்டுறாங்க. அதைத்தான் சொன்னேன். வந்த பார்ட்டியை பார்த்தா முழுசா படம் எடுக்கிற மாதிரி தெரியல. பாதி பட ஹீரோயின்னா பேர் கட்டிடும். அதனால நல்ல பார்ட்டியா வந்தா நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த பாரு, ராங் நம்பர் டயல் பண்ண மாதிரி ராங் பார்ட்டி கிட்ட மாட்டிக்க கூடாது. நீங்க வந்து நெருக்கமா பழகுனதுக்கு நான் இந்நேரம்
முன்னுக்கு வந்திருக்கணும். முன்னுக்கு வருது நம்ம கையிலேயே இருக்கு, அதிர்ஷ்டம் வரணும். நீங்க மனசு வைக்கல, அதான். நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த ஆசையே சில சமயம் பொறாமையா மாறுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னை சினிமாவுல பெரிய ஹீரோயினா ஓஹோன்னு வரவழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் ஒரு வீடு எடுத்து கொடுத்து எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன். எப்ப இருந்து? எப்ப இருந்தா? இப்ப இருந்து. Beautiful. வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கே. தள்ளி இருந்தா தான் நாம 2 பேரும் நெருக்கமா இருக்க முடியும். நினைச்சப்ப இஷ்டப்படி வரலாம். பண்ற தப்ப பயந்து செய்யக்கூடாது பாரு. கமிங். பியூட்டிஃபுல், மார்வெலஸ். உள்ள கூட ரொம்ப அழகா இருக்கே. தட்ஸ் மை செலக்ஷன். வெளியில மட்டும் பார்த்து மயங்க மாட்டேன். வீட்ல யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே தூரத்துல வீடு எடுத்து கொடுத்துட்டீங்க? டார்லிங், வீடுன்னு சொல்லாத, பங்களா. உனக்காக மாசம் 2000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்துருக்கேன். என் முத சம்சார் வீட்டை பாத்துருக்கியா? இந்த பங்களால ஒரு ரூம் சைஸ் கூட இருக்காது. டார்லிங், 3 பொண்ணை பெத்தவன், அதுகளுக்கெல்லாம் செய்யாம உனக்கு மட்டும் ஏன் செய்யறேன்? உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை. வா உள்ள போலாம். பாத்து முசைக் தர வழுக்கி விழுற மாதிரி இருக்கே. உன் உடம்பு மாதிரி அதான் நான் வழுக்கி விழுந்திருக்கேனே. இப்ப நான் உன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது என்ன இடம் நீ சொல்லணும். இங்க என்னடா? படி 1 ஸ்டெப் அப். பாத்து. இப்ப நாம எந்த ரூமுக்குள்ள வந்திருக்கோம் சொல்லு பாக்கலாம். டிராயிங் ரூம் இல்ல. கிச்சன் ரூம் இல்ல. பூஜை ரூம். பூஜா ரூமா? ஆஃப் கோர்ஸ், ஒரு வகையில இதுவும் பூஜா ரூம் தான். கஜபுஜாக்ஸ் ரூம். கஜபுஜாக்ஸ் ரூமா? அப்படினா பெட்ரூம். என்னடி மீனா, இப்ப போய் டூர் போறேன்னு சொல்றியே? காலேஜ் சோஷியல் சர்வீஸ் கேம்புக்கா? போகாம இருக்க முடியாது. போனா திரும்பி வர 1 வாரம் ஆகுங்கிறேடி. குமார் வீட்ல இருந்து பெண் பார்க்க வரும்போது நீ இருக்க வேண்டாமா? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தானே வர்றாங்க. நான் வெள்ளிக்கிழமை காலையில கண்டிப்பா வந்துடுவேன். அப்புறம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கவலையே படாத. பொன் பார்க்க வரும்போது நீ எப்படி வெக்கப்படுறேன்னு பாக்காட்டாலும் உன்னோட அவரு உன்னை எப்படி திருட்டுத்தனமா பாக்குறாருன்னு பாக்குறதுக்காவது நிச்சயமா வந்துடுவேன். இந்தாமா எஜமானியம்மா உத்தரவு, இத அடிப்பியான். என்ன மதன் சார், மணி 3 போகுது, இன்னும் ரதிமனம் தானே காணோம்? அவர் சின்ன வீட்டோட மேட்னி ஷோவோ என்னவோ. இந்த பார், நம்ம லில்லி டைப் பண்ண பேப்பரை கையால கூட வாங்க மாட்டார், டேபிள்ல வையின்னு சொல்லுவார். அப்படி ஒரு கற்பு கரசனா இருந்தவர். இந்த பார் சொல்றேன், ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில விழுந்து விழுந்து எந்திரிப்பான். சில பேர் நான் ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு டபக்குன்னு விழுந்தான், அதோட சரி அவன் காலி. என்ன பண்றது, எல்லாம் அவ நேரம் தான். அது சும்மாடா, நாம திமிரு பிடிச்சு சின்ன வீடு செட்டா பண்ணா நேரம் என்னடா செய்யும்? பாவம், அவருடைய மனைவி கௌரி துன்பம் வந்த பாதி பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷம் வந்த உடனே கம்ப்ளீட்டா சின்ன வீடு குத்தகைக்கு எடுத்துருச்சு. ஐயோ, நான் மாமாவா ஆயிடுச்சு. என்னது மாமாவா? ஆமாடா, இந்த விஜயாவை வேலைக்கு சேர்த்தது நான் தான், அவளை அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான். ஐயோ, என் கண்ட்ரோல்ல இருப்பான்னு நினைச்சேனே. நீங்க சின்ன வீடு செட்டப் பண்ணலான்னு பாத்தீங்களா? அது அறிவு கட்டம் உண்டோ? என் பாதுகாப்புல இருப்பான்னு நினைச்சேன். சம்பளத்துக்கு வந்தவ முதலாளி கூட சேர்ந்துகிட்டு எனக்கே மெமோ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாளே. என்ன பண்றது, ஆபீஸ்ல இப்ப அந்த அம்மா வச்சு சட்டமா போச்சு. பார்த்து பேசுறா, இங்க இருக்கிற சோத்துக்கு கூட காது இருக்க போகுது. இந்தாமா, நாங்க 2 பேரும் பேசினத அங்கங்க வத்தி வச்சிடாத. வித்யா, என்னம்மா? வீட்டை பாத்துக்கோ. சரிம்மா. கீதா, அடுப்புல பால் வச்சிருக்கேன், பத்திரம். நான் கடைக்கு போயிட்டு வரேன். நானும் கூட வரேம்மா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். என்னங்க, நான் காலைல மெட்டி போட்டுக்கவா? மெட்டியா? விஜய், வர வர நீ ரொம்ப சிம்பாலிக்கா போற. நெத்தியில் இருந்த குங்குமம் வகுட்டுக்கு போயிடுச்சு, கையில என் மோதிரம், இப்போ காலில் மெட்டி போட்டுக்கிறேங்கிற. எனக்கும் ஊர் உலகத்து போல இருக்கணும்னு ஆசை இருக்காதா? நமக்கும் ஒண்ணு பொறுக்கணும் நினைச்சேன். இப்படி எதையோ சொல்லிடுவேன்னு. போங்க. உங்களுக்கு பையன் பிடிக்குமா, பொண்ணு பிடிக்குமா? எனக்கு தொல்லையே பிடிக்காது.
நம்ம ரெண்டுக்கு மேல் வேண்டவே வேண்டாம். இதுக்காக நீ சாமியையோ என்னையோ வேண்டவே வேண்டாம். லேடி டாக்டர் கூட இப்பவே ஒண்ணு பிறக்கணும்னு ஆசையா சொன்னாங்க. அவங்களுக்கு ஆசைனா ஓகே, கூட்டுவா வழி பண்ணுவோம். ஆனா உனக்கு வேண்டாம். அப்போ என்ன தவிர இன்னொன்னும் வேணுமா? சேச்சே, உன்னை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்த்தது இல்ல. பத்து அடிச்சிட்டான், போய் பாரு. கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டானே. அவர் இல்லையா? நீங்க, நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. எஸ், கமிங். ஹலோ டார்லிங், என்ன பார்க்க யாரும் வந்திருக்காங்க? என்ன? எதுக்காக இங்க வந்த? வித்யாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த திமிரு பிடிச்ச கழுதை எக்கடி விட்டு போனா எனக்கு என்ன? ஓஹோ, மூத்த பொண்ணுக்கா? அவளாலதானே இவர் இப்படி மனசு உடைஞ்சிட்டாரு. பொண்ணை கண்டிச்சு விடக்கூடாதா? ரத்தவரைய மதிக்காம பேசிட்டாலாமே. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசு வச்சுக்காதீங்க. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள், பெத்த கடனுக்காக. என்ன கேட்டுக்கிட்டா சம்பந்தம் பேசுனேன்? என்ன தொட்டு தாலி கட்டின தோஷத்துக்காக வித்யாவை பொண்ணு பார்க்க வர்றப்போ தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நானா? அந்த வீட்டுக்கா? என்னைக்கோ உங்க எல்லாரையும் தொலைச்சு தலைமுடியாச்சு. இனிமே அந்த பக்கம் வர வேண்டாம். மரியாதையா போயிடு. என்னங்க, என்ன இத பாருமா, புருஷ மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டு இப்ப வந்து கூப்பிட்டா எப்படி வருவாரு? எனக்கு அவர் குல தெய்வம், நீ அவருக்கு இஷ்ட தெய்வம். ஊரறிய தாலி கட்டினவரை ஊரறிய அவர் மக கல்யாணத்தை பண்ணி வைக்கத்தாம கூப்பிடுறேன். உன் பக்கம் ஊரறிய பிடிப்பு இருக்கு. நீ சட்டப்பட வந்தவ, நான் இஷ்டப்பட வந்தவனை குத்தி காட்டுறியா? உன் திமிருக்கும் வாய் குழப்புக்கும் தான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வந்தாரு. மகளை விட தாய்க்கு நாக்கு நீளுத. எங்களை பத்தி பேச எந்த நாக்குக்கும் உரிமை இல்லம்மா. திமிரு பிடிச்சவளா இருக்கியே, நீதான் உரிமையை பறி கொடுத்துட்டியே. அவரு சொந்த நிலத்தை கை கழுவிட்டு குத்தகைக்கு வேற இடம் பார்த்துட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் பிக்சர் ப்ரோக்ராம். பிக்சருக்கு மறந்துடாம கூட வர. ஓகே? ஓகே ஓகே சொல்லிட்டு அப்புறம் மறந்து ப்ராமிஸ். உள்ள வரலாமா? இது உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய மரியாதை வார்த்தை. இந்த ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் உள்ள வந்த உடனே மரியாதை எல்லாம் தலைகீழா மாறுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு போலான்னு வந்தேன். கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி உன் மேல டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏதோ ஆதி காலத்துல கூட இருந்தேன்னு வேலை கொடுத்து சலுகை இருந்தா அந்த சலுகையை மறந்தவரி பயன்படுத்துறியே. நான் என்ன முறை தவறி செஞ்சேன்? வேலை செய்யற இடத்துல திருடுறேனா? வேலை பாக்குற பொண்ணை நான் செட்டப் பண்ணேனா? என் வேலையை தானே நான் செய்யறேன். இல்ல கம்பெனி போயிருக்கிறாப்புல எந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு சுத்துறானா? டியூட்டி வேற, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இங்க ஆம்பளைக்கு மட்டும் இந்த ரூல் இல்லையா? மிஸ்டர் கணேஷ், நீ நல்லவனா தொழில வல்லவனா இருந்த நான் உன் கூட சேர்ந்தேன். ஆனா என் கையில தொழில் இருக்கு, நான் எங்க போனாலும் பிழைச்சுக்குவேன். ஆமா சின்னம்மா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டே இல்லையா? போறதுதான் போறேன், என் மனசுல உள்ளதை சொல்லிட்டு போறேன். மிஸ்டர் கணேஷ், எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பெண்களால நாசமாயிருக்கு தெரியுமா? அட எவ்வளவு ஏன்பா, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இங்கதான் கவுந்து இருக்கு. பார், இன்னைக்கு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்னை வெளியில அனுப்புற, என்னைக்கு எவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் உன்னை வெளியே அனுப்ப போறாளோ. எதுக்கும் நான் எதிர்த்த பிளாட்பாரத்திலே ஸ்டுடியோ போடுறேன். ஆடி வரும்போது அங்க வந்து சேரு. வர்றேன். குட் பை. வித்யா, வித்யா. என்ன ராஜு? ஒரு ஹாப்பி நியூஸ். நானும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன விஷயம் சொல்லு. நீங்க முதல்ல சொல்லுங்க. மீனாவுக்கு வேலை கிடைச்சாச்சு. எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ்ல மீனாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. 1ஆம் தேதியில இருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணலாம். எனக்கு நாளையில இருந்து அப்பாயின்மெண்ட் ஒரு பெரிய பினான்ஸ் கம்பெனில. அக்கா, இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துட்டோம். ராஜுக்கு தான் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்ல. ஆமாமா, அக்காவும் தங்கச்சியும் வாங்குற சம்பளத்துல பாதிய எனக்கு கமிஷனா கொடுத்துடணும். ஓகே?
அப்புறம் மദ്രാஸ்ல பிசினஸ் எப்படி இருக்கு? புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால கைராசியா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி செய்யலாம்னு இருக்கேன். ஓ அப்படியா? Yes. இருங்க, செக்ரட்டரி கூப்பிடுறேன். ஹலோ செக்ரட்டரி, மദ്രാஸ்ல இருந்து பார்ட்டி வந்திருக்கு, சீக்கிரம் கேள்வா. இப்ப செக்ரட்டரி வருவாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. இப்ப நேரடியா நான் பிசினஸ்ல தலையிடுறது இல்ல, எல்லா செக்ரட்டரி தான். ஓ ஐ சி. மிஸ்டர் கணேஷ், இவங்க தான் என் செக்ரட்டரி வித்யா. வணக்கம். உட்காருங்க. இவர் தான் மிஸ்டர் கணேஷ், மெட்ராஸ் கௌரி அட்வர்டைசிங் கம்பெனி முதலாளி. முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ நான் தான் பணம் கொடுத்தேன். ரொம்ப நல்ல பார்ட்டி. இப்ப ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம், ₹1,00,000 கடன் கேட்கிறார். நமக்குள்ள இன்னைக்கு நேத்துக்கு பழக்கமா? எவ்வளவோ லேவாதேவி செஞ்சவங்க தானே. பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. இப்ப பிசினஸ் என் செக்ரட்டரி வித்யா தான் கவனிச்சுக்குது. அதனால நீங்க அவங்க கிட்ட பேசிக்கங்க. இந்த ₹1,00,000 கடன் வாங்க வேண்டிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா கடன் கொடுக்கறப்ப என்ன வட்டி எப்ப திருப்பி அடைப்பீங்கன்னு கேட்கறதா வழக்கம். எதுக்காக வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, சொல்றதும் இல்ல. எங்க பணம் நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாதான் நல்லது. ஆமா, செக்யூரிட்டியா எதை அடமான வைக்க போறீங்க? என் நாணயத்தை. இருக்கா சொத்து எதுவும் அடமானமா வைக்கிறதுக்கு? என்ன சேட், ப்ராப்பர்ட்டி பேர்லாம் கடன் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் நாம அந்த மாதிரி செஞ்சுக்கலையே. இப்ப பிசினஸ் பாத்துக்கிறது செக்ரட்டரி தான். என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? புடவை எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ். எதுக்கு தெரியாத புது தொழில் செய்ய போறீங்க? தெரிஞ்ச தொழிலா செஞ்சா நல்லதாச்சே. ஆமா, கம்பெனி உங்க பேர்ல தானே இருக்கு. இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜயா ட்ரேடிங்ஸ்னு போட்டிருக்கு. உரிமையாளர் விஜயான்னு இருக்கே. கடனுக்கு நான் ஜவாப்தாரி. கம்பெனி யார் பேர்ல இருந்தா உனக்கு என்ன? நாங்க கொடுக்கிற கடனுக்கு செக்யூரிட்டி வேணுமே. நீங்க கடன் வாங்குறீங்க, கம்பெனி யார் பேர்லயும் இருந்தா எப்படி? மிஸ்டர் கணேஷ், கௌரி அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் என்னாச்சு? அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆமா, விஜயா யாரு? உங்க ஒய்ஃப் பேர் கௌரி இல்ல? அதுவும் என் ஒய்ஃப் மாதிரிதான். அது அவர் பர்சனல் விஷயம். பிசினஸ் விஷயமா பேசுவோம். கம்பெனி பேரை மாத்தினாலே சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இவர் ஆரம்பிக்க போற கம்பெனியே புதுசு, அதுலயே இவர் செய்ய போற பிசினஸ் இவருக்கு ரொம்ப புதுசு. சார், ஃபைனான்ஸ் மார்க்கெட்ல இவர் கம்பெனி பத்தி அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் இல்ல. அதனால இப்ப இவருக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு நான் ஃபீல் பண்றேன். சாரி சார், இவங்க பர்சனல் ப்ரெஜுடிஸ்ல பேசுறாங்க. என் பிசினஸ் பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே இவங்க உங்களுக்கு தெரியுமா? சார், இது இவரை பத்தி பினான்ஸ் மார்க்கெட்ல இருந்து கிடைச்சிருக்கிற புள்ளி விவரம். இதை வச்சுதான் முடிவு சொன்னேன். எவ பேச்சையோ கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் இல்ல, கௌரவமா நடத்திட்டு இருந்த கௌரி அட்வர்டைசிங் ஏஜென்சிஸையும் இழந்துட்டு உங்ககிட்ட கடனுக்கு வந்திருக்காரு. இதோ டீட்டெயில். சாரி மிஸ்டர் கணேஷ், செக்ரட்டரி சொன்னா ₹10,00,000 கூட கையெழுத்து இல்லாமலே தர தயார். ஆனா அவங்க டவுட் போடுறப்போ என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? ஏமா, உங்க அப்பா விஷயத்துல கூட இவ்வளவு கண்டிப்பா இருக்கணுமா? பிசினஸ் விஷயத்துல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? பிசினஸ் விஷயத்துல பந்த பாசமே பார்க்க கூடாதுன்னு சொன்னது எங்க அப்பா தான். ஹலோ, எஸ், குமார் தான் பேசுறேன். 4 நாள் லீவ்ல இருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன். ஓகே, நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க தான் நியூலி அப்பாயிண்டடா? உங்க பேரு? மீனா. விஜி, இப்பதான் ஆபீஸ்க்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்பிட்டீங்களே, என்ன விஷயம்? ஒரு நெருக்கடியான நிலைமை. இன்னைக்கு ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து வர வேண்டிய செக் வரல.
அவசரமா கொஞ்சம் பணம் பேங்க்குக்கு கட்டியாகணும். கடங்காரங்க வேற பிச்சு புடுங்குறாங்க. முட்டாள்தனமா பிசினஸ் பண்ணிட்டு இப்ப ஒப்பார வச்சா என்ன பிரயோஜனம்? நீ மனசு வச்சா இந்த நிலைமையை சமாளிக்கலாம். என்ன மனசு வைக்கணும்? கடன்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சிரிச்சு பேசி மயக்கணுமா? சரீர உதவி கேட்கல. நான் உனக்கு போட்ட நகையெல்லாம் இருக்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். விக்க கேக்குறீங்களா? இல்ல, அடகு வைக்க கேட்க. நான் தரமாட்டேன். நீங்க உங்க சம்சாரத்தை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்துறான்னு பாக்குறீங்களா? நான் அவளை ஏமாத்துறது உனக்காகத்தானே. அவகிட்ட காட்டினதெல்லாம் உனக்கு தானே போட்டேன். என்கிட்ட இருந்து கழட்ட முடியாது. இங்க இருந்து ஒரு துரும்பு கூட தரமாட்டேன். 7-8 இடத்துல பணம் பட்டுவாடா பண்ணும். இல்லைன்னா என் மானம் போயிடும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்களா? போறீங்களா? ஹலோ, வினிஷ் இருக்காரு? ஸ்பீக்கிங். நான் பேங்க் ஏஜென்ட் பேசுறேன். நீங்க இன்னைக்கு மீட் பண்ண வேண்டிய 40,000 செக் வந்திருக்கு. ஓடி கிளியர் பண்ண வேண்டிய டியூ டேட்டும் இன்னைக்கு தான். உங்க நாணயத்தை நம்பி தான் ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் கீப் இட் அப். உடனே வாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன் சார். தலையை அடகு வச்சா ஓடியை கிளியர் பண்ணிடுறேன். எஸ், இதோ வரேன். எங்கிட்ட மட்டுமில்லை, யாருக்கிட்ட வாங்கின கடனே திருப்பி தர முடியல. உங்களை நம்பி எப்படி தர முடியும்? வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. இதுவரைக்கும் வாங்கின கடனுக்கும் இனிமே வாங்க போற கடனுக்கும் உங்க கம்பெனியை எங்க பேருக்கு எழுதி வைங்க. உங்க பேங்க் பிரச்சனையை தீர்த்து விடுறோம். நான் ஒண்ணும் உங்களை கட்டாயப்படுத்தல. இஷ்டம்னா எழுதி கொடுங்க, இல்லைன்னா வேற இடம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எழுதி கொடுத்துறேன். விஜயா, வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்ட? விஜயா